கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலையிலும் திரும்ப ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எல்லாம் ஆன்லைன்ல கூடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே எல்லா துதியும் கனத்தையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் உண்மையாகவே இம்மட்டும் வழிநடத்தி இருக்கிறார். 4வது நாள் இன்றைக்கு. இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. அஹ், அஹ், எப்படி முடியும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எனக்கும் ஒரு டென்ஷனாக தான் இருக்குது. கர்த்தர் தான் இதை நடத்தி முடிக்க கிருபை தரணும். நம்ம ஜெபத்தோட இருப்போம். ஆன்லைன்ல இருக்கிறது மட்டும் இல்லை, ஆவியில் இருப்போம். ரெண்டும் முக்கியம். ஆன்லைன்ல இருக்கிறோம், ஆவியில் இருக்கணும். நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வேத ஆராய்ச்சியில உட்கார்ந்திருந்து கவனமாய் கேட்க உங்களை பட்சமாய் வேண்டுகிறேன். நீங்க இருந்து கவனிக்கணும். அது ரொம்ப அவசியம். ஆனா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சாத்தான் வந்து சும்மா இருக்க மாட்டான். இந்த நேரத்துல தான் ஏதாவது நமக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட நேரத்துல வேதத்தோடு நாம் அப்படியே அந்த டிஸ்ட்ராக்ஷனை தள்ளி விட்டு வேதத்தோடு இணைந்து கொள்ள உங்களை நான் பட்சமாய் அழைக்கிறேன். இது ஒரு கஷ்டமான ஒரு பகுதி. ராஜாக்கள், நாளாகமம் புத்தகம், இந்த ரெண்டுமே ரொம்ப ஒரு கருகலான பகுதிகள். இதுல நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சில காரியங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு தொடர்ந்து இடைப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம். இந்த ஜெபம் நம்ம எப்பவுமே சொல்ற ஜெபம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நாங்க இந்த அதிசயங்களை கண்டுகொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்கிற ஒரு ஜெபத்தோட நம்ம உட்கார்ந்து கொண்டிருப்போம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு இடைபடட்டும். ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என்னெல்லாம் பார்த்திருக்கிறோம், இந்த டிக் அடிச்சிருக்கிறேன். இந்த டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த பார்த்ததெல்லாம் நிறைய இருக்கு. கடைசியில நம்ம பார்த்தது யூதா அரசர்கள். நேற்று பார்த்தது யூதா அரசர்களுடைய கடைசி அரசன். இந்த ரைட் சைட்ல சிகப்புல போட்டிருக்கேன் பாருங்க. மேலே டாப் ரைட் ரெட்ல போட்டிருக்கேன். சிதேக்கியா தான் கடைசி அரசன். எந்த யூதா ராஜ்யத்துக்கு கடைசி அரசன் சிதேக்கியா. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஜெட், இங்கிலீஷ்ல ஜெட்ல ஆரம்பிக்கும், அதனால சிதேக்கியா. இப்போ நல்லா கொஞ்சம் என்னோடு கூட நீங்க பயணிக்கணும் இல்லையா? இது வந்து இஸ்ரவேல் ராஜாக்களையும் நம்ம பார்க்கிறோம், யூதா ராஜாக்களையும் பார்க்கிறோம். யூதா ராஜாக்களை பார்த்து முடித்து விட்டோம். இப்போ இஸ்ரவேல் ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். யூதா ராஜாக்களுக்கு ஒரு மெமரி டிப்ஸ் இந்த சிகப்புல கொடுத்துருக்கிறேன். நீங்க பாருங்க, கொஞ்சம் அதை கவனிங்க. திரும்ப நான் உங்களை விட போறது இல்லை. இதை மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. எல்லாருமே முயற்சி செய்வோம். நானும் முயற்சி செய்யறேன், நீங்களும் முயற்சி செய்யுங்க. ஏஜ் ஆக ஆக நான் நேற்று கூட சொன்னேன், நம்முடைய மூளையை கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் கசக்கிக்கிட்டு இருந்தா நல்லது. அதுக்கு வேலை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து யூதா ராஜாக்கள்ல ஆர்ல ஆரம்பிக்குது பாருங்க. ராஜ், ஜார்ஜ், ஆஜா, ஹேமா, 4JZ. இதை அப்படியே அது கொஞ்சம் மனசுக்குள்ள கொண்டாந்தோம்னா நம்ம ஈஸியா அந்த 20 ராஜாக்களுடைய பெயர்களையும் வரிசையாக ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியும். ரொம்ப சுலபமானதுதான். எடுத்தோட முதல் அரசனும் கடைசி அரசனும் எப்போ நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். யூதா ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் முதல் அரசன் ரெகோபியாம், கடைசி அரசன் ஜிதேக்கியா. ஜெட் ஆல்பபெட்ல ஜெட் முடியுது. அதே மாதிரி இங்கே ஜிதேக்கியால முடியுது. யூதா அரசன் முதல்ல ரெகோபியாம்ல ஆரம்பிச்சு, அப்புறம் அபியா, ஆசா, அது நமக்கு தெரியும். யோசபாத், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது. ஒரு விஷயம் திரும்ப நான் ரிவைஸ் பண்றேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப மனசுல இது அப்படியே அப்படியே பதிய வேண்டும், என்னுடைய மனசுலயும் பதிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யோசபாத்துடைய மகன் யோராம் நமக்கு தெரியும். அவனுடைய சகோதரர்களையே கொன்று போட்டு அவன் இது பண்ணான். அதனால யோசபாத் நல்ல ராஜா, ஆனா யோராம் ரொம்ப மோசமான ராஜா. அவன் திருமணம் பண்ணதும் அத்தாலியால், யாருடைய மகள்? ஆகாப் ராஜாவுடைய மகளை அவன் திருமணம் பண்ண. ஆகாப் ஏசபேலுடைய மகள் அத்தாலியாவை அவன் திருமணம் பண்ணதுனால அவனுடைய இது ரொம்ப மோசமா போச்சு. அவனுடைய மகன் அகஸ்யா, அவனும் மோசம். அவன் சீக்கிரம் இறந்துட்டான். உடனே அத்தாலியால் வந்து ராஜ்யபாரத்தை பிடித்துக்கோ. ஒரே ஒரு குயின் அங்க அத்தாலியால். அதுக்கப்புறம் அத்தாலியா ராஜ்யபாரத்தை பண்ணும்பொழுது அவன் வந்து எல்லாரையும் அழிக்கிறான். தாவீதுடைய வம்சத்துல இருக்கவங்க எல்லாரையும் அழிக்கிறா. ஆனா ஒரு பையன் தப்புறான். அவன் தான் யோவாஸ். 7 வயசு வரைக்கும் அவனை மறைச்சு வச்சிருந்து, தேவாலயத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்து அவனை கொண்டு வராங்க. யோவாஸ் 7 வயதிலே ராஜாவானான். ரொம்ப யங்கஸ்ட் கிங்னு சொல்லலாம். அடுத்தது அவனுடைய மகன் அமத்சியா, அவனுடைய மகன் உசியா அல்லது அசரியா. அவருக்கும் நம்ம சொல்லலாம். உசியாவுக்கு இன்னொரு பேரு அசரியா. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். உசியாவுடைய மகன் ரொம்ப நல்ல மகன் யோதாம். யோதாமுடைய மகன் ரொம்ப வர்ஸ்ட் கிங் ஆகாஸ். அதான் 12வது கிங். அந்த யூதா ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் 12வது கிங் ஆகாஸ்.
ஸோ இந்த 12 பேரையும் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த மெமரி டிப்ஸோட சேர்த்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே வந்தோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தான். ஹெசேக்கியா. ஹெசேக்கியா தெரியும். இந்த ஆகாஸ் கெட்ட ஒஸ்ட் கிங். ஹெசேக்கியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிங், பெஸ்ட் ராஜா. அப்போ இந்த பெஸ்ட் ராஜாவுடைய மகன் ஆனா மனாசே அவன் கொஞ்சம் மோசம். நமக்கு தெரியும். நேத்து கூட ஒரு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவன் செவத்து பக்கம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணா, பையனுக்காக ஜெபம் பண்ணாம போயிட்டானே அப்படின்னு. இல்ல, நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றோம், பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ இந்த மனாசே ஆஹ் மோசமாக இருந்தாலும் கடைசியில் அவன் ஆனா மனம் திரும்புகிறான். அதை நம்ம பார்க்கிறோம். மனாசே. அதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு ஈஸியா தெரியும். மனாசே, ஆமோன், அதுக்கப்புறம் யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன், கடைசியில சிதேக்கியா. அந்த 4 ஜே. ஜே தமிழ்ல யோல ஆரம்பிக்குது. யோசியா, யோவகாஸ், யோயாக்கீம், யோயாக்கீன். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். பார்த்ததை நான் திருப்பி வருவதை ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி, சேரக்கூடியவங்க இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்களே ஆன்லைன்ல, அவங்களுக்கும் இது வந்து சேர்ந்த பிறகு புதுசை பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, அடுத்தது இஸ்ரவேல் ராஜாக்கள் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ராஜாக்கள் இப்ப டிக் அடிச்சிருக்கிறேன் பாருங்க, நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். யெரொபெயாம் 1 நாம பார்த்துட்டோம். நாதாப், பாஷா. நாதாப் பீல முடியுது, NB. நாதாப், பாஷா, ஆலா. ஏலா வந்து ஆலான்னு சொல்லலாம், ஏலா. சோ அந்த வரிசையை நம்ம சொல்லிட்டோம். ஜிம்ரி, திப்னி, ஓப்னி, இல்லையா, ஓம்ரி. ஜிம்ரி, திப்னி, ஓம்ரி. இந்த இங்கிலீஷ்ல இங்க நான் ZITIOI அப்படின்னு போட்டிருக்கேன். மஞ்சள் கலர்ல நீங்க பார்த்தா தெரியும். இந்த இஸ்ரேல் கிங்ஸ் மெமரி டிப்ஸ்ல மஞ்சள்ல இருக்குது பாருங்க. ஜிம்ரி, திப்னி, ஓம்ரி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒம்ரி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஒம்ரி தான் லாஸ்டா நம்ம பார்த்த அரசர். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதையும் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இஸ்ரேல் ராஜாக்களையும் மனப்பாடம் பண்றதுக்கு இந்த மெமரி டிப்ஸ் கொடுத்துருக்கிறேன். நீங்க கொஞ்சம் அப்படியே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மனப்பாடம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ராஜா நம்ம எப்பவுமே மறந்து விடக்கூடாது, யெரொபெயாம். கடைசி ராஜா ஹோசியா. ஸோ யெரொபெயாம் ஃபர்ஸ்ட், ஜே இங்க போட்டிருக்கேன், ஜே. அப்புறம் நாதாப், பாஷா, ஆலா. இது அதே அந்த அந்த கடைசி எழுத்தை வச்சே இது வந்துருது. அதனால நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த 3 பேரை நீங்க ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். சிம்ரி, திப்னி, ஓம்ரி. ஓம்ரி, ஊம்ரி என்று தமிழ்ல நம்ம ஊம்ரி என்று இருக்கிறது. புதிய திருப்புதல் புத்தகத்துல ஓம்ரி என்று தான் போடப்பட்டிருக்கிறது. ஓல தான் இங்கிலீஷ்ல ஆரம்பிக்குது, ஓம்ரி. அப்புறம் இருக்கிறவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகாப், அகசியா, யோராம். இங்கே ஒரு யோராம் வர்றாரு. அது வரைக்கும் முதல் ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம பார்ப்போம். இங்க ஃபர்ஸ்ட் கிங் நீங்க போட்டிருக்கேன் பாருங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கிங் இது வரைக்கும் அகசியா வரைக்கும் முதல் ஃபர்ஸ்ட் கிங்ஸ். அதுக்கப்புறம் 2வது ராஜாக்கள் புத்தகத்தை நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். சரி, இதுதான் அந்த வரிசை. இதுல இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். இது வந்து வம்ச அரசு என்று 5 வம்ச அரசுகள் இஸ்ரவேல் ராஜாக்களில இருக்கிறது. இதுதான் 5 கட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. இந்த படத்தை பாருங்க. இதுல 5 கட்டம் இருக்குது. இந்த ஒவ்வொரு கட்டமும் ஒரு வம்ச டினாஸ்டி அல்லது டைனாஸ்டி எப்படினாலும் சொல்லலாம். அதுதான் அந்த அரசுகள். முதல் அரசு யெரொபெயாம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது யெரொபெயாம், நாதாப். இவங்க 2 பேரும் ஒரு அரசு. ஏன் அப்படி சொல்றோம்னா, யெரொபெயாமுடைய மகன், இப்படி மகன் அரசாட்சி, ரத்த சம்பந்தமானவர்கள் அரசாட்சி செய்வதை டைனாஸ்டி என்று சொல்றோம். வாரிசு அரசு இப்போ பேசுறாங்க இல்லையா, நிறைய வாரிசு அரசு, வம்ச அரசு, அது மாதிரி தான் இந்த வாரிசு அரசுகள் எல்லாம். மொத்தம் 5 அரசுகள் இதுல இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா பாஷா, ஏலா. பாஷா, ஏலா. அதுவும் பாஷாவுடைய மகன் தான் ஏலா. நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நேற்று நம்ம பார்த்தோம், குடிச்சு வெறிச்சு அவனுடைய தளபதி ஜிம்ரி வந்து கொண்டு போடுறான். நமக்கு தெரியும், குடிச்சு வெறிச்சு இருக்கிறான், அவனை கொன்று போடுறான். ஜிம்ரி வந்து 7 நாள் தான் ராஜாவா இருந்தான். ஸோ அடுத்தது ஜிம்ரி வந்து தனி ராஜா. அவனுக்கு வம்ச அரசு கிடையாது. அதே மாதிரி திப்னிக்கும் வம்ச அரசு கிடையாது. அப்புறம் வர்றது ஓம்ரி. ஓம்ரி தான் வம்ச அரசு இருக்கிறது. ஓம்ரியுடைய மகன் தான் ஆகாப். அவனுடைய மகன் அகசியா. அவனுடைய சகோதரன் யோராம். அகசியாவுடைய சகோதரன், மகன் அல்ல, சகோதரன் யோராம். அதை நம்ம பார்ப்போம், இன்னைக்கு பார்ப்போம். அந்த ஒரு கட்டம், அது டினாஸ்டி 3 என்று போட்டிருக்கோம், 3வது. ஸோ ஃபர்ஸ்ட் டினாஸ்டி யெரொபெயாம் ஆரம்பிக்கப்படுகிறது. 2வது டினாஸ்டி பாஷா. 3வது டினாஸ்டி ஓம்ரி. 4வது டினாஸ்டி வந்து யெகூ. இங்க பாருங்க, யெகூ. அது எல்லாமே 4 பேர் ஜேல வருவாங்க. மொத்தம் 5 ஜே, ஒரு ஜெட். இதுல 5 ஜே 1 ஜெட். ஜெக்கரியாவோட அது முடியும். யெகூ, யோவகாஸ், யோவாஸ், யெரொபெயாம் 2, அப்புறம் ஜெக்கரியா. இந்த 5 பேரும் சேர்ந்து அவனுக்கு பிறகு 4 தலைமுறை வருகிறது. அது டினாஸ்டி 4. அப்புறம் ஷல்லூம், மேனகாம் இன்னொரு டினாஸ்டி. அவரும் பெக்காஹியா, அவரும் ஒரு டினாஸ்டி. அவர் 2 பேரும் அப்பா பையன். ஸோ இது வந்து 5வது டினாஸ்டி. ஸோ மொத்தம் 5 வம்ச அரசுகள் இருக்கிறது. கடைசியில பெக்கா,
பெக்காகியா, பெக்கா, ஓசியாவோட கடைசியில இந்த வம்சம், இந்த இந்த ராஜ்யங்கள் முடிகிறது. ஸோ ஓசியாவோட கம்ப்ளீட் அழிவு வந்து விடுகிறது. எதுக்கு? இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு அழிவு. கடைசி அரசன் ஓசியாவோட முடிகிறது. சரி, இதுதான் வரிசை. ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓம்ரி வரைக்கும் பார்த்துட்டோம். டிக் அடிச்சிருக்கோம் பாருங்க. ஓம்ரி வரைக்கும் டிக் அடிச்சிருக்கிறோம். ஆகாப்ல இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்த கிங்ஸ் ஆஃப் இஸ்ரேலுடைய ஆர்கியாலஜி நிறைய இருக்கு, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு, ஆர்கியாலஜினா அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் அவங்களாம் இருந்தாங்க அப்படின்றதுக்கு அத்தாட்சிகள் நிச்சயமா இருந்தது. ஓம்ரி, அதுக்கப்புறம் ஆகாப், அதுக்கு அப்படி வருது பாருங்க. இது எல்லாமே அந்த அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டதுனால நம்ம வேதம் வந்து பெர்ஃபெக்ட்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. எல்லா பகுதியிலும் இது சரித்திரம். வேதம் என்பது ஒரு சரித்திரம், கதை அல்ல. ராமாயணம், மகாபாரதம் மாதிரி கதை அல்ல இது. இது சரித்திரம். இதெல்லாம் அகழ்வாராய்ச்சிகளை இன்னைக்கும் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இன்றைக்கும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நம்ம ஆகாப் ராஜாவுக்கு வருவோம். ஆகாப் ஒரு முக்கியமான ராஜா. இந்த இஸ்ரவேல் ராஜாக்களில அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான ராஜா ஆகாப். இவர் யாருடைய மகன்? உம்ரியுடைய மகன், அல்லது உம்ரி என்று சொல்லலாம், ஓம்ரி என்று சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா புது மொழிபெயர்ப்பு வேத புத்தகத்துல ஓம்ரி என்று போடப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு வம்சாரசு. ஓம்ரி வந்து ஒரு வம்சாரசு. ஓம்ரியுடைய ஓம்ரி வம்சாரசனுடைய இரண்டாவது ராஜா ஆகாப், இல்லையா? முதல்ல ஓம்ரி இருக்கான், அடுத்தது அவனுடைய மகன் ஆகாப் பொறுப்பேற்கிறார். சோ தந்தை மகன் வந்தாலே டைனாஸ்டி என்று நம்ம சொல்றோம். சரிதானா? இவன் செய்த தவறு எடுத்த உடனே நம்ம அதை போயிடலாம். இவன் செய்த தவறுகள்ல ஒரு முக்கியமான தவறு என்னன்னா, ஏசபேலுடன் சம்பந்தம் கலந்தது. நமக்கு தெரியும், அவன் கல்யாணம் பண்ணது ஏசபேலை கல்யாணம் பண்ண. யாரு? அதுவும் சீதோனியர் அப்படின்னா ஃபுல் பாகாலையே வணங்குகிற ஒரு குழு எதுன்னா அதுதான் சீதோனியர். அங்க போய் பெண் எடுத்து சம்பந்தம் வைத்தது மிகப்பெரிய தவறாக மாறிவிட்டது. சரித்திரத்தையே புரட்டி போட்டு விட்டதுன்னு சொல்லலாம். அவங்க இஸ்ரவேல் ராஜ்யங்களுடைய சரித்திரமே கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணமே என்னன்னா இதுதான். அதான் இங்க நான் போட்டிருக்கிறேன். ஒரு ஏசபேல் சாலமோனின் 1000 மனைவிகளை விட கெடுதல் அதிகம் பண்ணி இருக்கிறான். சாலமோனுக்கு 1000 பேர், 700 மனைவிகள், 3 வைப்பாட்டிகள் என்று போடப்பட்டிருக்கு வேத புத்தகத்துல. அப்போ 1000 மொத்தம். அதை விட கெடுதலை பண்ணது ஒரே ஒரு ஏசபேல். நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு கெடுதல். நமக்கு தெரியும் இந்த கதைகள் எல்லாம், நிகழ்ச்சிகள் எல்லாம். அவ்வளவு கெடுதல் பண்ண ஏசபேல், அதை அவர் சம்பந்தம் வைத்ததுனால ஏற்பட்ட பெரிய பாதிப்புகள். இப்போ நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஒரு ஒரு அங்கங்க சின்ன சின்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உபாகமம் 7:3 சம்பந்தம் கலவாயாக, யாராவது ஒருத்தர் வாசிக்கல? உபாகமம் 7:3 இன்றைக்கு யாராவது ஒருத்தர் வாசிக்கிறதுக்கு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர்களோட சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. சரி, இந்த கட்டளை எல்லாம் இருக்கு, எல்லாம் தெரியும். இவங்களுக்கு எல்லாம் தெரியாம இல்ல. இவங்க எல்லாம் யாவே யெகோவாவை அறிந்தவர்கள். ஆனா தவறு செய்கிறார்கள், சம்பந்தம் எடுத்துக்கொண்டார்கள். அதனால வந்த விளைவுகள் பாருங்க. ஏசபேல் சீதனமாக கொண்டு வந்தது 850 தீர்க்கதரிசிகள், எல்லாம் பாகால் தீர்க்கதரிசிகளும் அஸ்தரோத் தீர்க்கதரிசிகளும். இங்க கீழே போட்டிருக்கிறேன் பாருங்க, அஸ்தரோத் தீர்க்கதரிசிகள். இவங்க வந்து சும்மா இல்ல, அவங்க யெகோவாவுடைய தீர்க்கதரிசிகளை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. பயங்கர தீர்க்கதரிசிகள் ஓடி போய் ஒளிய வேண்டிய சூழ்நிலை. அப்பதான் அந்த ஒபதியா, நீங்க இங்க அடுத்தது பாக்குறோம், ஏசபேலுடைய சேர்ந்து எலியாவை கொல்ல பார்த்த. அப்போ வந்து அந்த ராஜாவுடைய அரண்மனையிலேயே பணியாற்றின ஒபதியா, நமக்கு இது தெரியும். இந்த 100 தீர்க்கதரிசிகளை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறான். குகைகளிலே வைத்து 50 வைத்து. அதை வாசிக்கலாமே, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். இப்ப நம்ம இன்னைக்கு ராஜாக்கள் புத்தகத்துல தான் அதிகமா வரும், அதனால தைரியமா நீங்க இருக்கலாம். 4ஆம் புஸ்தகத்திலாம் வராது, ஏன்னா இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் வெறும் இதுலதான் அதிகமாக இருக்கும். ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணா 4ஆம் புஸ்தகத்துல வரலாம், இது எல்லாமே ராஜாக்கள் புத்தகம் தான். 1 ராஜாக்கள் 18 3 4 யாராவது ஒருத்தர் வாசிங்க. உபதியாவை அழைப்பித்தான். உபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது உபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அங்கங்க ஆண்டவர் நமக்கு மக்களை ஏற்படுத்தி வைக்கிறார் பாதுகாப்புக்கு. இந்த உபதியா யாரு? ராஜா அந்த ஆகாபுடைய அரண்மனையிலே வேலை செய்யறான். ஆனா அங்கேயே இருந்துகிட்டு வேற ஒரு வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறான், ஊழியத்தை செய்யறான். மிக முக்கியமான ஊழிய தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறது இல்ல. நமக்கு நிறைய அப்படிப்பட்ட ஆட்கள் எழும்பணும் பாருங்க. ராஜாக்களின் அந்த அரசாங்கத்துல இருக்கிற தலைவர்கள் நிறைய பேர் எழும்பணும் இல்ல, ஊழியத்துக்காக.
இந்த ஒபதியா செய்யறது ஒரு பெரிய ஊழியம். ஏன்னா விட்டா என்ன ஆகும்னா, இயேசபேலு சேர்ந்து இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை வச்சு எல்லாரையும் கொண்டு போட்டிருப்பாங்க. ஆனா பாதுகாத்த ஒபதியாவை இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். இது ஒரு தனி பிரசங்கம். இதை வைத்து நம்ம நிறைய பிரசங்கம் பண்ணலாம். சரி, அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, பாகால் விக்கிரக ஆராதனையை இந்த ஆகாப் தானே செய்ய ஆரம்பிக்கிறான். பாருங்க, ஆகாப் எப்படிப்பட்டவன். ஆனா அவன் மனைவியோடு சேர்ந்ததுனால, இந்த இந்த சம்பந்தம் வந்ததுல எவ்வளவு காரியங்கள் ஒரு சீரழிவு வந்து கொண்டே இருக்கிறது இதுல நம்ம பார்க்க முடிகிறது. அதை 1 ராஜாக்கள் 16:32 வாசிங்க. 16:32. அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகு ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இது என்ன தெரிகிறதுனா, சரி போதும். பாகால் விக்கிரக ஆராதனையை இந்த ஆகாபே செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரொம்ப பயங்கரம். இப்போ இவன் என்ன மாதிரியான ஆளு, யெகோவாவினுடைய ஆளு, இவன் யூத வம்சத்துல இருக்கக்கூடியவன். சரியானபடி அவன் எதுல இருக்கணும்? ஆண்டவரை அவன் வணங்கி கொண்டு இருக்க வேண்டியவன், கர்த்தரை நேசிக்க வேண்டியவன், எங்க போய் நிக்கிறான்னு பாருங்க. அது மட்டுமல்ல, அதை ஸ்டேட் ரிலிஜனாகவே மாற்றி விட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் அத அந்த நாளுடைய அரசாங்க மதமாக பாகாலை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டாயப்படுத்தினதாக அங்கே போடப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த காரியங்கள்லாம் என்ன தெரிகிறதுன்னா, ஆகாபுடைய சீரழிவை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அடுத்தது பாருங்க, எரிகோவை கட்டுறான். எரிகோவை கட்டுறது ஏற்கனவே யோசுவா புத்தகத்திலே நம்ம அதை எரிகோவை கட்டுறவனுக்கு தலைச்சன், அதாவது முதல் மகன் இறந்து போவான் என்று ஏற்கனவே இருக்கிறது யோசுவா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆனாலும் இவன் எரிகோவை கட்டுகிறான். பாருங்க, எவ்வளவு ஒரு பிடிவாதம் அவனுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. யோசுவா 6:26 வாசிங்களேன். யோசுவா 6:26. காலத்திலே யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திவாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று சாபம் கூறினான். பாருங்க, அதே மாதிரி இங்க நடக்கிறது. இந்த இந்த நேரத்திலையும் அதே காரியம். இவன் கற்றான். ஆனா இவனுடைய மகன் இறந்து போகிறான். 2 மகன்கள் இறந்து போகிறார்கள். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லி இந்த வார்த்தைபடியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது செக்கூப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். பாருங்க, சாக கொடுத்தான். ஆனா அவன் முடிச்சானா? எரிகோ கட்டுறத விட்டுருக்கணும்ல. ஐயோ செத்து போயிட்டாங்களே நம்ம பிள்ளைங்கன்னு சொல்லி இல்ல. பிள்ளைகளை விட தன் பிடிவாதம் பெரிது என்று சொல்லி அவன் அந்த எரிகோ கோட்டையை கட்டி முடிக்கிறான். பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். பாருங்க, அவன் தன்னுடைய பிள்ளை போனாலும் பரவாயில்ல, நான் எரிகோ கோட்டையை கட்டிடுவேன். எவ்வளவு ஒரு வேதத்துல அது சரியில்லைன்னு சொல்லப்பட்டதை இவன் தைரியமாக செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல பிள்ளைகளுக்குரிய அந்த மதிப்பு கொடுக்காம இருந்தது ரொம்ப நம்ம திரும்ப திரும்ப யோசித்து பார்த்தா பரிதாபமா இருக்கிறது. இந்த எசேக்கியாவினுடைய தந்தை, இந்த சைட்ல போட்டிருக்கேன், ரைட் சைட்ல, அரசன் எசேக்கியாவுடைய தந்தை ஆகாஸ் தன் பிள்ளைகளை நம்ம நேத்து பார்க்கும்போது சொன்னோம், தீ நடக்க பண்ணி நரபலி செலுத்தினானாம். தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அவன் கொன்று போட்டான். பிள்ளைகளுக்கு அவ்வளவு மதிப்பு கிடையாது உள்ள. அந்த நேரத்துல எசேக்கியா எப்படியோ தப்பி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எசேக்கியா, ஆகாசனுடைய மகன் எசேக்கியா ராஜாவாகிறார். ஆனா மற்ற பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். பிள்ளைங்க போனாலும் பரவாயில்ல என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒரு மத பிடிவாதம் அந்த மக்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. இந்த ஆகாப் தந்தை உம்ரி இருக்கும் போதே அறையில இருந்திருக்கிற 5 வருஷம். அதனாலதான் அந்த அந்த பழக்க வழக்கு, உம்ரி மோசமான அரசன், அதே பழக்கத்தை இந்த ஆகாப் அப்படியே கையாளுகிறதுனாலதான் இந்த சம்பந்தம் வைத்து இன்னும் மோசமாக மாறி அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய அரசாங்கமும் ரொம்ப பரிதாபமான நிலை. எப்படி மாரலி பார்த்தா அல்லது ஐடலேட்ரி படி பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 பாவங்கள், ரொம்ப கொடிதான பாவங்கள் அந்த காலத்துல இருந்தது இல்ல. இம்மாரலிட்டி, ஐடலேட்ரி, இன்ஜஸ்டிஸ். இது 3
அதிகமாக தலைவிரித்தாடுகிற ஒரு நாட்களில இந்த ஆகாப் அரசாங்கத்தை வைத்திருந்தான். மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கூட இந்த தவறுகளை செய்ததை அவர் காட்டுகிறத நம்ம பார்க்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம வேணா வாசிங்க. மீகா 6:16. மீகா 6:16. நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியினுடைய கட்டளையிடும் ஆகாப் வீட்டாருடைய எல்லா செய்கைகளும் கைக்கொள்ளப்பட்டு வருகிறது. போதும் அக்கா. தேங்க்யூ. ஆகாப், உம்ரி இவர்களுடைய செய்கைகள் அழிவதான் கொண்டு வரும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத இந்த தீர்க்கதரிசிகள் பாருங்க. இந்த காலகட்டத்துல தான் இந்த இஸ்ரேல் பகுதிகளிலேயே சமாரியாவிலேயே ஊழியம் செய்த ஒரு எலியா தீர்க்கதரிசி. அதான் 1 ராஜாக்கள் 18:19 நம்ம ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசியை பற்றி பார்த்து விட்டோம். இப்போ எலியா தீர்க்கதரிசி இந்த காலத்துல ஊழியம் செய்யறாரு, இவங்க கிட்ட செய்யறாரு. இந்த மாதிரி மோசமா போகாதீங்க, வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்புகிறார். ஒரு ஒரு மிக முக்கியமான தீர்க்கதரிசி எலியா இல்லையா? நமக்கு நல்லா தெரியும். மோசே, எலியா இவங்க 2 பேரும் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றுறதுகளுக்காக நம்ம படிக்கும்போது சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம். இப்போ நியாயப்பிரமாணங்களுக்கு ஒரு ஹீரோ யாருன்னா மோசே. தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு ஹீரோ யாருன்னா எலியா. இவன் இருக்கிறான், ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் மோசமாக நடந்து கொண்டே இருக்கு. அடுத்தது சீரியாவோட முதல் யுத்தம் ஆரம்பிக்கிறது. சமாரியாவில் பெனதாத் என்பது ஒரு காமன் பேர். எப்படி பார்வோன் என்பது எகிப்து ராஜாக்களுக்கு பேரோ அதே மாதிரி அதிகமான பேர் அது மாதிரி பெனதாத் என்று வரும். அதனால யாரு பெனதாத்னு சொல்ல முடியாது. அதனால அதுக்கு ஒரு காமன் நேம். சரி, இப்போ பெனதாத் என்ன பயமுறுத்துறான்னா ஆகாப் கிட்ட, உன்னுடைய மனைவிகள் புதல்வர்கள் எல்லாம் என்னுடையதான், என்கிட்ட கொடுத்துரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி பிடிக்கிறான். அவன் இப்போ பயங்கர ராணுவம் வைத்திருக்கிறான். அப்போ இந்த சீரிய ராணுவம் இரும்பு ரதங்கள் கொண்டவர்களாம். அதான் இருக்கு அந்த காலத்துல. இப்போ இன்னைக்கு பார்த்தா பெரிய ஹைடெக்னு சொல்றோம்ல, அன்னைக்கு ஹைடெக் அதுதான். இவர் ஹைடெக் ஆர்மி வச்சிருந்தாரு. அதனால எல்லாம் என்னுடையதான் அப்படின்னு சொல்றாரு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். உன்னுடைய வெள்ளி உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்கிறான் என்று அவனுக்கு சொன்னான். பாருங்க, பெனதாத் சொல்றான்னு அலுவலர் சொல்றான். இப்போ இது எல்லாம் என்னோடதுதான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துகிற ஒரு காலகட்டத்துல ஒரு பெயர் இல்லாத ஒரு தீர்க்கதரிசி அங்க வர்றாரு. எலியா இல்ல, எலியா பேருள்ள ராஜா தீர்க்கதரிசி. ஆனா இங்க பாருங்க, ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அவங்ககிட்ட சொல்றாரு, கட்டாய கடவுள் நம்முடைய ஆண்டவர் யாவே ஆண்டவர் நிச்சயம் வெற்றி தருவார்ப்பா, அவர் தன்னை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அந்த 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த பெனதாத் 32 அரசர்களோட நல்லா குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வர்றான். ஆனா பாருங்க, புறமுதுகு காட்டி ஓடினான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் ஆகாபுக்கு வெற்றியை பெற்று தருகிறார். ஆண்டவர் தருகிறார் யாவே. ஆனாலும் அவன் அந்த பாகால விட்ட மாதிரி தெரியல. கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பரிதாபமான இல்லை. அந்த சம்பந்தத்தினால அவனுக்கு வருகிற ஒரு காரியம் பாருங்க. அதான் நம்ம உறவுகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கு. 1 ராஜாக்கள் 20:20 அந்த பெனதாத் எப்படி ஓடினான்னு போடப்பட்டிருக்கு. வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 20. அவரவர் தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டினார்கள், சீரியர் முறிந்தோடி போனார்கள், இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரர்களோட கூட தப்பி ஓடி போனான். போதும், தப்பி ஓடினான். இந்த புது மொழிபெயர்ப்புல புறமுதுகு காட்டி ஓடினான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படி ஓட வேண்டிய சூழ்நிலை. இப்போ 2வது யுத்தம் வருது. சீரியர்கள் விட மாட்டேங்கிறாங்க. திரும்பியும் அதே பெனதாத்ன்ற பேர் காமனா இருக்கும், வரும், ராஜா மாறி இருக்கலாம். ஆனா திரும்பவும் வருகிறது. அது சமாரியாவுக்கு வந்தார். இப்போ ஆபேக் பள்ளத்தாக்குல வர்றாரு. முதல்ல மலையில வந்தான், இப்போ பள்ளத்தாக்குல யுத்தம் பண்ண வர்றான். ஏன்னா மலையில இந்த இஸ்ரவேலர் ஜெயிச்சிடுறாங்க, பள்ளத்தாக்குல தோத்துருவாங்கன்னு சொல்லி பள்ளத்தாக்குல கூட்டம் போடுகிறான், பாளையம் இறங்குகிறான். அது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் பாருங்க, அங்கேயும் இந்த ஆகாபுக்கு கூட இருந்து வெற்றியை பெற்று தருகிறார். 1 ராஜாக்கள் 20:28 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் மலைகளின் ஆண்டவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல அவர் பள்ளத்தாக்குக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 20:28. தேவனுடைய மனுஷன் ஒருவன் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அதனால் தேங்க்யூ அக்கா.
இப்போ அவங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பள்ளத்தாக்குகளுக்கு என்ன ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி ஜெயத்தை கொடுக்குற 7 நாள் யுத்தம் நடக்கிறது. 1 ராஜாக்கள் 20:29 வாசிக்கிறோம். அதுல 1,00,000 சீரியர்கள் மடிந்து போகிறார்கள். அது தவிர பாத்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கிறது. 27,000 பேர் இடிந்து விழுந்து அதுல செத்து போறாங்க. ஒரு 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 பெரிய பில்டிங் இடிந்து விழுந்து, அலங்கம் இடிந்து விழுந்து 27,000 பேர் மரித்து போகிறத அங்க பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், வெற்றி தருகிறவர். வெற்றி தந்தாலும் கர்த்தர் ஆகாபுக்கு அற்புத வெற்றி கொடுத்திருந்தோம், அவனிலே மாற்றம் இல்லை. இதுதான் பாருங்க, நம்ம எல்லாம் ரொம்ப கவனிக்கணும். நம்மளாம் பரீட்சைக்கு படிக்கும்போது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஆண்டவரே கடவுளே கடவுளேன்னு ஜெபம் பண்ண வருவாங்க, போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பரீட்சை முடிஞ்ச உடனே ரிசல்ட் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அவங்கள வேற மாதிரி மாறிடுவாங்க. அப்படி இருக்கிறது சரி கிடையாதுல்ல. ஆண்டவரை பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். இவன் பாருங்க, வெற்றி பெற்றும் பொழுது ஆண்டவரை எடுத்துக்கிட்டான். ஆனா வெற்றி பெற்ற பிறகு அவன் அந்த பழையபடியே தான் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில மாற்றமே இல்லை. எங்கேயும் படுதாது ஓடி ஒளிந்து கொண்டு தன் உயிருக்காக கெஞ்சுறான். 1 ராஜாக்கள் 20:32 எப்படி ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றி போடுகிறார். ஆனாலும் ஆனாலும் நமக்கு இப்போ ஒரு சின்ன பாடம் என்னன்னா, நமக்கும் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்துகிட்டே இருக்கிறாரு. ஆனா நம்ம மாறுறோமா? பழைய காரியங்களை விட்டு விட்டோமா? பாகால விட்டுட்டோமா? ஆகாப போல நம்மளும் மாறாதவங்களாவே இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு அற்புதங்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய அற்புதம். நான் சொல்ல போனா நம்ம இந்த கூடுகையில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு செகண்ட் லைஃபா இருக்கும், தேர்ட் லைஃபா இருக்கும். எத்தனையோ ஆபரேஷன் போய் எத்தனையோ காரியங்களை போய் சந்தித்து விட்டு வந்தவர்கள் இதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை பிடித்துக் கொள்ள இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, அதுக்கப்புறம் சீரியர்கள் வரவே இல்லை. 1 ராஜாக்கள் 22:1 பாத்தீங்கன்னா, அமைதி நிலவியது, சீரியர்கள் வரவில்லை, யுத்தம் நடக்கவில்லை என்று வருகிறது. 3 வருஷம் யுத்தமே இல்லாம இருக்குது. ஏன்னா அந்த நாட்களில ஆண்டவர் ஆகாபுக்கு வெற்றி பெற்று தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க பாருங்க, இந்த ஆகாபா சும்மா இல்லை. இவன் ஒரு நேரம் யுத்தம் பண்ண போறேன்னு, கடைசி அதுதான் அழிவு நேரம் இல்ல. இவன் என்ன பண்றான்? யுத்தம் செய்ய கீலேயாத் ராமோத்தில யுத்தம் செய்ய, இந்த மஞ்சள் கடல்ல நான் போட்டிருக்கேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுல யுத்தம் செய்ய போறான் சீரியரோட. இவன் போறான். இதுவரைக்கும் அவங்க வந்துட்டு இருந்தாங்க, இப்ப இவன் போறான். அப்ப மிகாயா என்கிற தீர்க்கன் சொல்றான், வேணாம், அங்க மற்ற பாகால் தீர்க்கதரிசிகள்லாம் போங்க போங்க, நீங்க தான் வெற்றி, நீங்க தான் வெற்றின்னு அவனை ஏத்தி விடுறாங்க. ஆனா மிகாயா தீர்க்கதரிசி ஒருத்த மட்டும் தான் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, யெகோவாவினுடைய தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நீ போனா ஜெயிச்சிருவ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஜெயிக்க முடியாது, நீ தோத்துருவ, நீ அழிந்து போயிடுவ, செத்து போயிடுவ. அவன் கிளியரா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், கொல்லப்படுவான்னு சொல்லி. பாருங்களேன், 1 ராஜாக்கள் 22 அதிகாரம் 13, 14, 15ல 13 வாசிப்போம். முதல்ல 13 வாசிப்போம். 1 ராஜா மிகாயாவை ஆள் அவனிடம் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாய்க்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். பாருங்க, நல்லதா சொல்லுப்பான்னு சொல்லியே கூட்டு போறாங்க. ஆனா அவன் சொல்றான், இல்ல செத்து போயிடுவாப்பா எல்லாம் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் ஆகாப் விடல. என்ன பண்றான்? வேணும்னு நான் ஆகாப்னு தெரிஞ்சாதானே என்னை கொன்னுடுவாங்க, நான் வேஷம் மாறி போறேன் அப்படின்னு சொல்லி வேஷம் மாறி அந்த யுத்தத்துல போறான். ஆனாலும் அவன் கொல்லப்படுகிறான். யுத்தம் பாருங்க, அது போடப்பட்டிருக்கு. நான் படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டைம் இல்லாதனால பாஸ் ஆன் பண்றேன். இது ஒருத்தன் சும்மா அடிக்கிறான் வில்ல, அது நேரா இவன் மேல விழுது. அதுல அழகா போட்டிருக்கு, எதேச்சையாக செலுத்தப்பட்ட அம்பு இவன் மீது விழுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இது எவ்வளவு பாருங்க, ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்கிறது. ஆனாலும் ஒரு சின்ன கடைசியில பாத்தீங்கன்னா, இந்த ஆகாப் மனம் திரும்புகிறான். 1 ராஜாக்கள் 21, 25, 29 வரைக்கும் இருக்கிற பகுதியில பாத்தீங்கன்னா, அவன் ரெட்டுடுத்தி அவன், ஏன்னா அடிபட்ட பிறகு அவனுக்கு தெரிகிறது, அவன் மனம் திரும்புகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் தருகிறார். நம்ம நிறைய ராஜாக்களை பார்க்கிறோம், மோசமான ராஜாக்கள். கடைசியில ஏதோ மனம் திரும்புகிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அவன் மறந்துகிறது காரணம், அந்த நேரத்துல எலியா தீர்க்கதரிசி அவன் பேசுனதுல, அந்த 1 ராஜாக்கள் 21, 27 வாசிங்கள. 1 ராஜாக்கள் 21, 27. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்திக் கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். போதுக்கா, தேங்க்யூ அக்கா. இது பாருங்க, மனம் திரும்புகிற ஒரு காரியம், கம்ப்ளீட்டா மனம் திரும்புகிற ஒரு நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதுதான் தீர்க்கதரிசிகள் அங்க இல்ல. அப்புறம் ஆனாலும் அவன் மாறல. திரும்பி நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் அவன் நாபோத்தின் நிலத்தை பறிக்க
நாபோத்தை கொலை செய்தது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. நம்மள மாதிரிதான் மேல கீழே மேல கீழே மேல கீழே போற ஒரு காரியம். அவனுக்கு முன்னிருந்த அனைவரை காட்டிலும் இவன் அதிக பாவம் செய்தான் இவனை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற 1 ராஜாக்கள் 16:30, 1 ராஜாக்கள் 16:25 இவனுடைய அப்பா இல்ல உம்ரி, இவனுக்கு முன்னால இருந்தவங்களெல்லாம் மோசம்னு வருது. இவன் அதை விட மோசம். நான் நிறைய டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, முந்தி இருந்த எச்சமை விட இவங்க மோசங்க, முந்தி இருந்தவங்களே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முந்தி இருந்தவங்கள விட பரவாயில்லன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவன் முன்னால இருந்தவனை விட இவன் மோசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த ஆகாப் மரித்து போகிறான். இப்போ அம்பு எய்ததுனால அவன் மரித்து போனதை நம்ம பார்க்கிறோம். இது நிறைய பாடங்கள் இதுல நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த பாடங்களை நீங்க படிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு பாடம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அது திரும்பி இதுல ரிப்பீட் ஆகிருக்கிறது. இதுல ஒவ்வொன்றிலையும் ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த பாடங்கள் இந்த டேப்லர் காலம் இதெல்லாம் நீங்க அப்புறம் நீங்க உட்கார்ந்து நீங்க பார்க்கலாம். இந்த டேப்லர் காலம் முழு சரித்திரத்தையும் அந்தந்த வரிசையாக கரெக்டா அந்த வசனங்களோட போடப்பட்டு இருக்கிறது. அடுத்த ஆளு அகசியாவுக்கு நம்ம வர்றோம். இந்த அகசியா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, யாரு? ஆகாவுடைய மகன் அகசியா. ஆகா அப்படி வந்திருக்கு, நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆகாவுடைய மகன் அகசியா. அப்போ இந்த அகசியா நல்லவனா இருந்தானா? இல்ல ரூல்டு ஃபார் ஒன்லி 2 years, 2 வருஷம் தான் இருந்தான். இவன் தான் எல்டஸ்ட் சன் ஆஃப் ஆகாப் அண்ட் ஜேசபெல்னு சொல்றோம். இவர் தான் கடைசி. இந்த 1 ராஜாக்கள் புத்தகத்துடைய கடைசியிலையும் 2 ராஜாக்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வர்றாரு. அப்படி ஒரு பஃபர் கிங் இன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் அண்ட் செகண்ட் கிங்ஸ் என்று போட்டிருக்கிறோம். இவரு தாயின் வழி போலவே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆட்சி. அப்போ பெற்றோரு தாயின் வழின்ற வர்ற ஒரு ஆள் இவர் தான். இந்த பதிவு வேற யாருக்கு இல்லை. தாயின் வழியில் நடந்தான் என்று சொல்லப்பட்ட பதிவு இந்த அகசியாவுக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாஸ்து பார்த்தா நமக்கு தெரியும், தாயினுடைய வழியில இவன் நடந்தான் அப்படின்றது 1 ராஜாக்கள் 22:32 இருக்கிறது. நீங்க தப்பா 32 வாசிங்க. 1 ராஜாக்கள் 22:32. ஆதலால் ரதங்களின் தலைவர், சாரி 22:32 தானே? ஆமா. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். சாரி 52 பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் சரி, தாயின் வழியிலும் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. அது ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் வழியிலே நடந்தான்னு இவன் ஒருத்தனுக்கு தான் போடப்பட்டிருக்கிறது. சோ இவன் என்ன ஆனானா, பலகனி வழியாக விழுந்து வியாதிப்பட்ட பொழுது இவன் யார்கிட்ட போகணும்னா எலியா கண்டிக்கிறார் பாருங்க. இவன் பாகால் செபுபிடம் போய் குறி கேட்டு ஆள் அனுப்புறான். குறி கேட்டுறது தப்பு இல்லையா? அதையும் இவன் செய்யறான். இவன் இருக்கிறதே வியாதியில ஆண்டவரை தேடி இருக்கலாம், ஆனா ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டான் பாருங்க. இந்த ராஜாக்களுடைய வீழ்ச்சிகளை நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வர்றோம். எலியா போய் கண்டிக்கிறாரு. ஏன்பா, இது 2 ராஜாக்கள்ல வந்துருச்சு. இப்போ 2 ராஜாக்கள் 1:16 எலியா போய் கண்டிக்கிறாரு. நீ என்ன நம்ம ஆண்டவரை விட்டுட்டு நீ அங்க போற அப்படின்னு சொல்லி நிறைய பேர், நம்மளே கூட நிறைய பேர் இந்த மந்திரத்தை செய்யறவங்க, மாந்திரிகம் செய்யறவங்க கிட்ட போயிடுறாங்க. நான் சில நேரம் பார்க்கறது உண்டு. நம்ம கிறிஸ்தவர்கள் இவங்க கிட்ட போய் நிக்கிறாங்க. அருமையான சகோதரிகளே, ஆண்டவரை தவிர நமக்கு ரட்சிப்பு வேற எங்கேயும் இல்லை. இதை நம்ம நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மோவாபியர் எதிர்த்தார்கள், ஆனா பலவீனமான அரசு. அதனால இவன் ஏற்கனவே பலவீனம். இதுல இவன் யோசபாத்துடைய உதவியை நாடி யோசபாத்தோட ஒரு உடன்படிக்கை எல்லாம் செஞ்சு பார்க்கறான். கப்பலை கட்டுறான, கப்பலெல்லாம் கூட உடைஞ்சு போயிடுது. அப்போ கூட தீர்க்கதரிசி சொல்றார், வேண்டாம் கப்பல்லாம் கட்ட வேண்டாம்னு சொல்லியும் தீர்க்கதரிசி எலியேசர் வாக்கு சொன்னாலும் அவன் அப்படியே செய்யறான். ஆனா கப்பல் எல்லாம் உடைஞ்சு போச்சுன்னு 2 நாளாகமம் 20:37 இருக்கிறது. இதுல இவனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பாருங்க. இது அப்பா பையன் ஆகாப் அகசியா, இவனும் அதே மாதிரியான வழி. இதுல இன்னொரு காரியம், இவன் தாயின் வழி. ஏன்னா தாய் யாரு? இவனுக்கு தாய் யாரு? ஆகாபுடைய மனைவி ஏசபேலுடைய வழியில் நடந்தான்னு இவன் ஒருத்தனுக்கு தான் எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஏசபேல் எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, எவ்வளவு இம்பாக்ட் இருக்கு இல்ல? அது மட்டும் இல்ல, இவன் ஆளை அனுப்புறான் எலியாவுக்கு. அந்த 50 பேரை எலியா நெருப்பு போட்டு, இல்ல நமக்கு அது நல்லா தெரிஞ்ச நிகழ்ச்சி தான். ஆண்டவர் அந்த நெருப்பை போட்டு அவர்களை எழித்து போடுகிறார். அது எலியா செய்கிற ஒரு காரியம்.
அது நமக்கு பார்த்தா ரொம்ப வைராக்கியத்தை, நமக்கு என்ன இப்படி செய்யறாருன்னு தோணும். ஆனா எலியா வந்து இந்த மனிதனுக்கு பாடம் கற்பிப்பதற்காக இதை செய்யறதை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 1:10 பார்க்கிறோம். இது 2 முறை வருகிறது. 2 பேரையும் 50-50 வர்றாங்க. 50 பேரையும் இது பண்றான். இது நடக்கிறதெல்லாம் எதுக்குன்னா இவனை சரி செய்வதற்காக. ஆனா இவன் மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆஹ் அஹ் அதுக்கு அடுத்த ஆடு யோராம். நமக்கு நேரம் அதிகமாகிறதுனால நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். யோராமுக்கு நம்ம போறோம். அடுத்த ஆள் அகசியா, அவனுடைய சகோதரன் யோராம். நல்லா கவனிக்கணும், மகன் கிடையாது, யோராம். இப்ப இந்த யோராம்னு உடனே நமக்கு கொஞ்சம் குழப்பம் வருது இல்ல. நிறைய நேரம் இந்த குழப்பங்கள் இந்த 4ஆம் புஸ்தகம் ராஜாக்கள் புஸ்தகம் ரெண்டையும் நம்ம பார்க்கறதுனால யூதா கோத்திரம் அப்புறம் இஸ்ரவேல் கோத்திரம், இந்த ரெண்டும் யூதா ராஜாக்கள் இஸ்ரவேல் ராஜாக்கள், இந்த ரெண்டும் பார்க்கும்பொழுது பேர்கள் ஒன்னா வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துருது. இப்ப இங்க ஒரு யோராம் வர்றாரு. இது யாரு அப்படின்னா அகசியாவுடைய சகோதரனாகிய யோராம். இதுக்குதான் இந்த கருப்பு கலர்ல இங்க இந்த இது போட்டிருக்கேன் பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான், நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது நான் எடுத்தேன். இது வந்து இதுல கூகுள்ல இருந்து எடுத்தது தான். இஸ்ரவேல் யூதா 2 பக்கம் இருக்குது, இங்கிலீஷ்ல இருக்குது. இதுல வந்து ஓம்ரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓம்ரியுடைய மகன் ஆகாப் நம்ம ஏற்கனவே தெரியும். ஓம்ரியுடைய மகன் ஆகாப். ஆகாப் ஏசபேலை திருமணம் செய்தான். இதுல நல்லா பாருங்க, இந்த கருப்புல இருக்கு ஆகாப் ஏசபேல் திருமணம் செய்து அவங்களுக்கு 3 பிள்ளைகள், குறைஞ்சபட்சம் 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள்ல அகசியா ஒருவன், அதான் மூத்தவன். ஏற்கனவே ராஜாவாகி இப்பதான் நம்ம சொன்னோம், பலகனி வழியா விழுந்து வியாதிப்பட்டு அவன் இறந்து போயிடுறான். அகசியா. இந்த அகசியா இறந்த உடனே அவன் 2 வருஷம் தான் இருந்தான். இறந்த உடனே அவனுடைய சகோதரன் யோராம். இது வந்து ஆகாவுடைய மகன் யோராம். நல்லா கவனிக்கணும், இந்த யோராம் வேற, யூதாவில் வரக்கூடிய யோசபாத்துடைய மகன் யோராம் வேற. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த யோராமும் யோசபாத்தும் ஆகாவும் சம்பந்தம் வைத்து விட்டார்கள். சம்பந்தம் எப்படி? யோசபாத்துடைய மகன் யோராமும் ஆகாவுடைய மகன் அத்தாலியாவும் திருமணம் செய்து கொண்டார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த பேர் வரும்பொழுது கன்ஃபியூஸ் ஆகாது. நம்ம படிக்கும் பொழுது நிறைய நேரம் எல்லாம் இந்த யோராம் அந்த யோராம் எது யோராம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்கு தான் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்காக இந்த படத்தை போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல இன்னொரு குழப்பம் என்ன வருதுன்னா, இந்த யோராம் அத்தாலியாவை திருமணம் பண்ணி அவனுடைய மகனுக்கும் அகசியான்னு பேர் வைக்கிறான். இது ஏன் இப்படி பேர் வைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொன்னாரு, சரி அந்த காலத்துல வந்து அவனுடைய மூத்த மக்களுடைய பேரை யோசித்து வைப்பாங்க. அதுல ஒருத்தர் நல்லவனா இருக்கான்னா அவன் பேரை வைக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஏதோ பேர் வைக்கிறாங்க. இருக்கிற பேரே திருப்பி வைக்கிறதுனால இப்ப நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு படிக்கும் போது இல்ல. இந்த அகசியா வந்து ஓம்ரியினுடைய வழியிலே வருகிற அகசியா. ஓம்ரி ஆகாவுடைய மகன் அகசியா. ஆகாப் 3 பிள்ளைகள், அகசியா, யோராம், அத்தாலியா. இந்த அத்தாலியா யாரை கல்யாணம் பண்றா அப்படின்னா, யூதாவினுடைய ராஜா யோசபாத்தினுடைய மகன் யோராமை கல்யாணம் பண்றான். சோ இந்த கன்ஃபியூஷன் தான் நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்த யோராம் வேற, இந்த யோராம் வேற. அதனாலதான் யெகோராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லி பழக்குவாங்க. ஆனா தமிழ்ல எல்லாம் யோராம் தான் இருக்கிறது. சரி, இதுல வந்து யோராம் அத்தாலியா கல்யாணம் பண்ணி பிறந்த அகசியாவை நம்ம ஏற்கனவே யூதா கோத்திரத்துல பார்த்துட்டோம். அந்த அகசியா வேற, இங்க வந்து இருக்கிற அகசியா நம்ம இப்ப பார்த்த அகசியா வேற, இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற யோராம் வேற. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிதானா? இப்போ இந்த யோராம் வந்து அகசியாவுடைய சகோதரன், மகன் கிடையாது, சகோதரன். அகசியாவுக்கு மகன்கள் இல்லை, அதனால சகோதரன் பதவி ஏற்கிறார். இதுதான் இப்ப நடக்குது. பதவி ஏற்ற உடனே பல யுத்தங்கள் இவருக்கு பாருங்க, பிரச்சனை மேல பிரச்சனை, நிறைய யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப யோசபாத்துடைய உதவியை தான் பெற வேண்டி இருக்கிறார். அந்த நேரத்துல யோசபாத் தான் அவங்களுடைய சம்பந்தத்துல இருக்கிறாரு, அடுத்த யூதா ராஜாவாகிய யோசபாத். அப்போதான் அந்த யூதாவும் இஸ்ரவேலும் கொஞ்சம் ஒருமனப்பட்டு இருக்கிறாங்க. சண்டை போடாம இருக்கிற காலம் இந்த காலகட்டம் தான். அப்போ அவங்க சண்டை போடாம இருக்கிற இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, எலிசா ஆலோசனைப்படி வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறார். எலிசா கிட்ட ஆலோசனை கேட்டு வந்தா அங்க வெற்றி வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க அதை கவனிச்சீங்கன்னா நல்லா தெரியும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆலோசனை பெறுகிறான் இவன். பாருங்களேன், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் அதான்
ஆலோசனை பண்ணினான். ஆலோசனை வருது. அதுக்கப்புறம் அடுத்த வசனமும் வரும். அவன் அப்போ எலி எலி எலிசா வந்து அந்த நேரத்துல உதவி செய்ய வருவார். இவருக்கு எலிசாவுடைய அந்த ஆலோசனைகள் இதுல இருக்கிறதுனால வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு காரியமும் இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அந்த 4 தொழில்நோயாளிகள், நமக்கு ஒரு நிகழ்ச்சி நல்லா தெரியும் இல்லையா? ரட்சிப்பு அவர்கள் மூலமாக வந்தது. நல்லா அதை நம்ம படிப்போம். இன்றைக்கு அதை சொல்லணும்னா எப்படின்னு சொல்லி அவங்க ராத்திரி போய் ஓடி போய் தங்களுடைய இராணுவத்துல ஜெயித்ததை போய் சொல்லுவாங்க. இவங்க போய் ஒன்றும் இல்லை, தொழில்நோயாளிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் சீரிய படைக்கு போலாமா, நம்ம நாட்டுக்குள்ள போலாமா, நாட்டுக்குள்ள பஞ்சம், பயங்கர பஞ்சம், ஒண்ணுமே சாப்பிட முடியாது, எங்க போறது? சரி, சீரியா படைக்குள்ள போலான்னு போறாங்க. போனா ராணுவம் பயந்து ஓடுறாங்க பாருங்க. எல்லாம் பயந்து ஓட்டத்துல இவங்க ஜெயித்துடுறாங்க. எல்லாத்தையும் போய் எடுக்கிறாங்க, நிறைய எடுக்கிறாங்க. அப்பதான் அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மட்டும் வாசிக்கல. அவங்க எல்லாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம், வாருங்கள் என்றார்கள். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. பாருங்க, ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, எல்லாம் வந்துருச்சு, நம்ம போய் சொல்லுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நோயாளிகளை ஆண்டவர் அந்த நேரத்தில் பயன்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி நமக்கு நல்லா தெரியும். இது தனி பிரசங்கம். ஆனா இதுவும் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிறது, யோராம் காலத்துல தான். அதே மாதிரி நாமான், தொழுநோய் இருந்த நாமான் சுகமானதும் இந்த யோராம் காலத்துல தான் நடக்குது. யோராம் தான் அந்த நேரத்துல இஸ்ரவேலுடைய ராஜாவாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ ஆனாலும் யோராமும் எந்த வழியை தான் பின்பற்றினார்னா யெரொபெயாமின் வழிகளை பின்பற்றினான்னு வேதம் தெளிவா 2 ராஜாக்கள் 3:3 அவன் சொல்றான். அவன் நல்லவனாக இருந்திருக்கலாம், அவனும் கொஞ்சம் நல்லவன், சிறிது நல்லவன். ஏன்னா கொஞ்சம் சில இதை அழிச்சிருக்கான். 2 ராஜாக்கள் 3:2 வாசித்தீங்கன்னா அவன் நல்லவனாக தெரியும். ஆனா 3:3 வாசித்தா அவன் யெரொபெயாம் வழியில பின்பற்றினான். 2 ராஜாக்கள் 3:2 வாசிங்களேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல. தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். தேங்க்யூ அக்கா. இப்போதான் பாருங்க, யோராம் அவன் கொஞ்சம் நல்லவனா, கொஞ்சம் விக்கிரகத்தெல்லாம் எடுத்து போடுறான். ஆனாலும் அவன் அதான் ஒரு மிக்சட் இருக்கிறதுல. இஸ்ரவேல் ராஜாக்கள்ல எல்லாம் குட் ராஜாவே இல்லை, அதுல ஒரு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னா இந்த யோராம நம்ம சொல்லலாம் என்று சொல்லுகிறார்கள் வேத அறிஞர்கள். சரி, ஆனா இந்த யோராம் காலத்துலதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். ராமாவில் நடந்த யுத்தத்துல அவன் அடிபட்டு திரும்புறான். இந்த யோராம் தான் அடிபட்டு இருக்கும்போது தான் அவனை பார்க்க தான் அகசியான்றது யூதா ராஜா, யூதாவுடைய ராஜா அகசியா யோராம பார்க்க மாமா தான் இல்லையா, அம்மாவுடைய சகோதரன். ஆகவே பார்க்க வர்றாரு. அங்க 2 பேரும் யெகூவினாலே கொல்லப்படுகிறார். இது நடக்கிறது. இதுதான் பின்னால நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த நேரம் யெகூ என்கிறவன் கிளர்ச்சி செய்து அவன் ஒரு அரசனாக மெதுவா அப்படியே வெளியே வர்றான். அடுத்த ராஜா யெகூ தான். அதனால இப்ப பாருங்க, இந்த ராஜ்யம் முடிவுக்கு வருகிறது. யாருடைய ராஜ்யம்? உம்ரியுடைய ராஜ்யம். உம்ரி, ஆகாப், அகசியா, யோராம், இந்த 4 பேர். இவருடைய இது ஒரு குடும்ப அரசு, வம்ச அரசு. இந்த வம்ச அரசனுடைய முடிவுக்கு யோராம் கொண்டு வந்துட்டார். ஏன்னா யோராம் யாரால் அடிக்கப்படுகிறான்னா இந்த யெகூ என்ன பண்ணுவான், அம்பு எய்து யோராமை கொன்றான். இது நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 9:26 வருகிறது. வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 9:21 வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 9:21. அப்பொழுது யோராம் ரதத்தை ஆயத்தப்படுத்து என்றான். அவனுடைய ரதத்தை ஆயத்தப்படுத்தின போது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும் யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அவனவன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் நிலத்திலே அவனுக்கு எதிர்பட்டார்கள். இதுக்கு பின்னால வரும். அந்த யெகூ அம்பை எய்தி இவனை கொன்றே போடுவான். யார? இந்த யோராமை கொன்று போடுவான். அந்த நேரத்துல அகசியா கூட இருக்கிறான். அகசியா பார்க்க வந்தவன், அவன் ஓடி போறான். ஆனா அவனையும் அம்பை எய்தி அவன் மெகிதோல போய் அவன் சாகுறான். இப்படி ஒரு சூழ்நிலை 2 ராஜாக்களையும் ஒரே இடத்துல யெகூ கொன்று போடுகிறான். இதுதான் நடக்கிறது. இப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும்.
எப்படி இந்த மக்கள் ஆண்டவரை விட்டு வெளியே போகும்போது, ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும் பொழுது, அவருடைய வாழ்க்கை, அவருடைய சூழ்நிலை எல்லாமே தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து ஒரு ராஜா வருகிறார். அவர்தான் யெகூ. நம்ம பார்க்க போறோம். இந்த பாடங்கள்னு நான் போட்டிருக்கிறேன். இதுல நம்ம பார்த்த இதே இதுதான் இதுல திரும்பி வரும். ஏன்னா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடங்கள், அப்புறம் ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட் ஆஃப் அந்த எல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எந்தெந்த வசனம் என்னென்னன்றத ஒரே ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தாலே நீங்க முழுவதுமாக யோராமுடைய வாழ்க்கையை நம்ம அப்படியே தெரிந்து கொள்ள முடியும். யோராமுடைய வாழ்க்கை சரித்திரம் இதுல அப்படியே வந்துடும் இந்த லிஸ்ட்ல. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. நீங்க கொஞ்சம் அப்புறம் ஃப்ரீயா இருக்கும்போது இந்த பவர் பாயிண்ட் உங்களுக்கு அனுப்பப்படும் நினைக்கிறேன். நீங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அடுத்த ஆளு தான் யெகூ. இதோட நம்ம முடிக்கலாம் நான் நினைக்கிறேன். யெகூ தான் கொஞ்சம் பெரிய அரசர். இதுவரைக்கும் வந்ததுல ஆகாப் ஒரு பெரிய அரசர்னு சொல்லலாம். யெகூவும் ஒரு பெரிய அரசர். நம்ம இப்பதான் சொன்னோம். யெகூ வந்து அஹ், எல்லாரையும் கொன்று போடுவதற்காகவே ஏற்படுத்தப்பட்டவன். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா கொன்று போட்டுக்கொண்டே இருப்பாரு யெகூ. எலிசா தீர்க்கதரிசி அப்போ முன்னாலேயே அபிஷேகம் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணல. தீர்க்கதரிசியினுடைய ஒரு என்ன சொல்லலாம், மாணவன் சொல்லலாம். அப்படிப்பட்டவரை அனுப்பி அவரை வந்து அபிஷேகம் பண்றாங்க. அப்போவே ஒரு கட்டளையை அவன் பெற்றுக் கொடுக்கிறான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்தப்பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அடித்துவிட கடவாய். இதுதான் கட்டளை. யெகூவுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பொழுது யார் அபிஷேகம் செஞ்சது அப்படின்னா எலிசா வந்து பண்ணல. அது பாருங்க ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா அந்த நேரத்துல யோராம் ராஜாவாக இருக்கிறார். யோராமுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக வேற ஒரு ஆளை அனுப்பி இந்த அபிஷேகம் பண்ணப்படுகிறார். இது ஒரு காரியம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன் பண்ணல? யாருக்கும் தெரியாது இருக்க. யெகூவின் அபிஷேகம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி வேற ஒரு தீர்க்கதரிசியை, சின்ன தீர்க்கதரிசி அல்லது மாணவன் சொல்றாங்க. தீர்க்கதரிசிகளே நிறைய அங்க ட்ரெயினி ப்ராஃபிட்ஸ் இருந்தாங்க அந்த காலத்துல. அவங்கள அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எலிசா போல, ஏன்னா யோராம் இருக்கிறதுனால அவனுக்கு தெரியாம இது நடக்கணும். அப்படினால முன்னாலேயே யோராம் இருக்கும் போதே இந்த யெகூ அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அதுதான் 2 ராஜாக்கள் 9:15 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 9:15 வாசிங்க. ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோடே பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிலே ஆற்றிக்கொள்கிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இனி இது உங்களுக்கு சம்மதியா இருந்தால் இஸ்ரேலில் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து தப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். தேங்க்யூ. இதுல வந்து இது தவறா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஆமா. எலிசா ஒரு ஆளை அனுப்புகிறார். அனுப்பி அந்த யெகூவுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணுகிறார். அந்த பண்ணி தான் இந்த கட்டளையை கொடுக்கிறார். நீ வந்து ஆகாபுடைய மக்கள் எல்லாரையும் அழிக்கணும் அப்படின்றதான் கட்டளையே. ஆனா அந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட யெகூ பக்காவா செய்யறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் செய்யறது ஒண்ணா செய்யறது. அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து போகும்போது கரெக்டா அங்க யோராமும் அகசியாவும் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா யோராம் அடிபட்டு இருக்கிறாரு, அகசியா அவரை பார்க்க வர்றாரு, 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். 2 ராஜாக்கள் 9:16 பாக்குறோம். 2 பேரும் அந்த இடத்துல ஒன்னா இருக்கிறாங்க. அப்போ ராங் பர்சன் அட் த ராங் பிளேஸ் போட்டேன். அகசியா வந்திருக்க வேண்டியது இல்லை. ஆனா இவன் வந்து பார்க்கணும், அடிபட்டிருக்காரு, சீரியாவோட யுத்தத்துல அடிபட்டிருக்காரு, மாமா அடிபட்டிருக்காரு, வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள், யூதாவுடைய ராஜா, இஸ்ரவேல் ராஜா 2 பேரும் இருக்கும் பொழுது அங்க யெகூ வருகிறார். யெகூ வந்து என்ன பண்றாருன்னா இவங்களை கொன்று போடுகிறதை நம்ம படிக்கிறோம். இது பாருங்க, இந்த அகசியா வந்திருக்க கூடாது. யூதா உண்மையாகவே நல்ல ஒரு இதுவா இருக்க வேண்டியவங்க. அவங்க வந்து இஸ்ரவேல் ஏற்கனவே வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிற ஒரு ஆட்சி. அதுல வந்து இவர்கள் இதுல சேர்றதை நம்ம பார்க்கிறோம். இத யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 22:7 வாசிக்கலாம். 2 நாளாகமும் 22:7. யாரோ ஒரு சத்தம் வருது. மியூட் பண்ணுங்க உங்க கான்வர்சேஷன். யோராமிடத்துக்கு வந்தது அவனுக்கு தேவனால் உண்டான கேடாக லபித்தது. எப்படி என்றால், அவன் வந்தபோது யோராம் உடனே கூட கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாரை சங்கரிக்க அபிஷேகம் பண்ணுவித்த நிம்சியின் குமாரனாகிய யெகூவுக்கு நேராக வெளியே போனான்.
பாருங்க, அபிஷேகம் பண்ணுவித்ததே எதுக்குன்னா ஆகாவுடைய சந்ததி அழிக்க. அங்க கரெக்டா வந்ததுனால அங்க அழகா வருது, இது கர்த்தராலே லபித்தது அப்படின்னு வருது. இட் ஹேப்பன்ட். சோ பாருங்க, இத கூட தவறான காரியங்கள் நடந்தாலும் அதுலயும் ஆண்டவர் நன்மையானதை செய்து கொண்டே வருகிறார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் அதுதாங்க. தவறுகள் நடக்கலாம், நிறைய குழப்பங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பட் காட் won't சேஞ்ச். ஆண்டவர் மாற மாட்டார். நல்லா கவனிங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிறைய காரியங்கள் மாறலாம், எல்லாம் தவறாகலாம், எல்லாம் தோல்வி அடையலாம், குழப்பங்கள் வரலாம், என்ன நடக்குதுன்னே தெரியல, இப்படி இருக்கிறோமே, அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கிறதுன்னு தெரியலையே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் யூ மே கோ ராங் பட் காட் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஹalleluya. அது ரைட் டைம் ஃபார் ஜெகுவாக மாறிவிட்டது. அங்க வந்து 2 பேரையும் அவன் கொன்று போடுவான். அம்பு எய்து அவன் 2 பேரையும், இஸ்ரவேலின் ராஜா யோராமை இஸ்ரவேலில் கொன்றான். தீர்க்க தரிசனப்படி நாபோத்தின் நிலத்துல கரெக்டா அவனை கொண்டு போய் இருக்கிறான். பாருங்க, 1 ராஜாக்கள்ல வருது. எலியா ஏற்கனவே அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 21:19 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இங்க நிறைவேறுகிறது. அதையும் வாசிக்கலாம், தீர்க்க தரிசனத்தை வாசிடுவோம். 1 ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்தும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். தேங்க்யூ அக்கா. பாருங்க, அதே மாதிரி நடக்குது. அதே இடத்துல எரிகிறான், அதே இடத்துல நாய்கள் அவனுடைய ரத்தத்தை அப்படியே பாருங்க, ஆண்டவர் சொன்னது கம்ப்ளீட்லி ஹேப்பன்ஸ். இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த நேரத்துல யோராம் பாருங்க, கொஞ்சம் அவன் கேர்லெஸ்ஸா இருந்துட்டான். சமாதானமான்னு கேட்கறாங்க, நிறைய வசனம் வருது. ஆனா யோராம் யெகூ வந்து சொல்றான், சமாதானத்தை பத்தி பேச இல்லை, வந்து வர்றதே தெரியுது, கொலைதான் வரும். அவனுடைய அபிஷேகமே கொலை பண்ணுவதுதான், ரத்தம் சிந்துவதுதான். இதுக்காகவே அவனை ஆகாபுடைய சந்ததி முழுவதையும் கம்ப்ளீட்டா அழிச்சு போட்டதையும் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இதுல யெகூ செய்ததெல்லாம் இங்க லிஸ்ட்ல இருக்குது. பாகாலின் கோவில்களை, விக்கிரகங்களை தீக்கிரையாக்கி கழிவறையாக மாற்றினான். பாருங்க, டாய்லெட் ஆக்கிட்டான். அவங்களுடைய கோயில்களை டாய்லெட்டாக மாற்றி இருக்கிறான். இது வந்து அந்த வசனத்துல இருக்கு. அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா, ஆகாபின் பிள்ளைகளை வளர்க்கிறவங்களுக்கு கடிதம் எழுதுறான். கடிதம் எழுதி 70 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் அவங்க தலையை வெட்ட வைக்கிறான். பாருங்க, அவன் வெட்டல, அவங்களுக்கு கடிதம் எழுதினோன்னு அவங்க பயந்துடுறாங்க. ஐயோ, இவன் ஏற்கனவே 2 ராஜாவையும் கொண்டுட்டான். யார்? யூதா ராஜாவையும் கொண்டுட்டான், இஸ்ரவேல் ராஜாவையும் கொண்டுட்டான், இவன் வர்றான்ப்பான்னு சொல்லி உடனடியாக அவங்களே அந்த பிள்ளைகளுடைய தலைகளை வெட்டி குவியல் ஆக்கி கொண்டாந்து ஒளிமுக வாசல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது பாருங்க. எவ்வளவு காரியங்கள்! இந்த யெகூ பயங்கர வைராக்கியத்தோடு அவங்க சொல்லப்பட்டபடி அந்த ஆகாபுடைய சந்ததி கம்ப்ளீட், அங்க வசனம் கடைசியில வருது. 2 ராஜாக்கள் 10:11 வாசித்தீங்கன்னா கம்ப்ளீட் அழிவு. வாசிக்கல 2 ராஜாக்கள் 10:11. இஸ்ரவேலிலும் ஆகாபின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும், அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும், அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு யெகூ கொன்று போட்டான். யெகூ கொன்று போட்ட கம்ப்ளீட், ஆண்டவர் சொன்னபடியே எல்லாத்தையும் கொன்று போட்டான். ஏன்னா ஆகாப், இது ஆண்டவர் சொன்னது அப்படியே நடக்குது. அதே மாதிரி ஏசபேல் பின்னால வருது பாருங்க, கீழே ஏசபேல் சன்னல் வழியாக தள்ளப்பட்டு அதே மாதிரி ஆண்டவர் சொன்னபடியே அந்த தீர்க்க தரிசனம் 1 ராஜாக்கள் 21:23 அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அது அப்படியே இங்க வந்து நிறைவேறுகிறது நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் அப்படியே யெகூ மூலமாக நிறைவேறிட்டது. யெகூவை வைத்து ஆண்டவர் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஏன் இதெல்லாம் அழிவு? ஆண்டவர் லவ்விங் காட் அல்லவா? ஆண்டவர் எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தாரு, ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவரை வெறுத்து தள்ளினார்கள். ஆகவே அவர்களுக்குரிய தண்டனையை ஆண்டவர் அங்க கொடுக்க, ஆண்டவரும் வைராக்கியம் உள்ளவர். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரும் வைராக்கியம் உள்ளவர். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனடியாக மண்டி விட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். மனம் திரும்பாத பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் போகிறத நம்ம கவனிக்க முடியும். ஆனா இந்த யெகூ இவ்வளவு நல்லா செஞ்சான். ஆனா அவனுடைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் எல்லாம் இருந்து அவனை பற்றி என்ன சொல்லுது வேதம், அவன் வந்து நல்லா செஞ்ச ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதம் கூட கொடுத்தாரு. உனக்கு 4 தலைமுறைக்கு இந்த யெகூனுடைய அரசாட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி 4 தலைமுறைக்கு அவனுடைய அரசாட்சி இருந்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னார். இந்த 2 ராஜாக்கள் 10:30 எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். 2 ராஜாக்கள் 10:30 அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி சொல்லுங்க, வாசிங்க. செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்தாருக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். பாருங்க, 4 தலைமுறைன்னு சொன்னா அதே மாதிரி 4 தலைமுறைக்கு வர்றாங்க. ஆனா என்னன்னா 29ஆம் வசனத்துல அவன் யெரொபெயாமின் வழியில் நடந்தான். இவ்வளவு செஞ்சவன்
அது மட்டுமல்ல, அவன் சுயமா அவனுக்கு இருந்ததை கவனிக்கணும். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அவன் ஒரு இடத்துல சொல்றான், அந்த யோனதாப் கிட்ட, என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பார். 2 ராஜாக்கள் 10:16 பார்க்கிறோம். என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பார். சொல்லாமா எப்படி? அதுவே அவனுடைய சுயம் தலை தூக்கியது. ஆண்டவருடைய சித்தம் தான் செய்யறான், ஆனா அங்க சுயம் தலை தூக்கியது. அதனாலதான் ஓசியா 1:4 இந்த ராஜ்யத்தையே நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க பாத்தீங்கன்னா ஓசியா 1:4 இந்த இப்படி இருக்கிறதுனால யெகூவின் மேல ஆண்டவர் ஒரு 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 அழிவை வைக்கிறார். நீங்க அதுல அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓசியா 1:4 அதுல ஆண்டவர் ஒரு அழிவை வைக்கிறார். சரி, டைம் ஆகுறதுனால நான் கொஞ்சம் பாஸ் ஆன் பண்றேன். அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய சித்தத்தையே செய்து கொண்டு இருக்கிறான் யெகூ. ஆனா அவனுக்குள்ளே சுயம் இருந்தது. அதனால அவனும் அழிவுக்கு தான் போறான். எல்லாம் நல்லா ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டான். ஆனா என்னுடைய பக்தி வைராக்கியத்தை பாரு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சுயத்தை அவன் விடவே இல்லை பாருங்க. அதனால ஆசைகளுடன் தோல்வி அடைகிறான். 2 ராஜாக்கள் 10:32 வாசிக்கிறோம். தோல்வி அடைகிறது 32ஆம் வசனம் தான். 2 ராஜாக்கள் 10:32 தான் அழிவின் ஆரம்பம், இந்த ராஜ்யத்தினுடைய அழிவின் ஆரம்பம் என்று எல்லா வேத அறிஞர்களும் எழுதுறாங்க. 2 ராஜாக்கள் 10:22 என்ன போட்டிருக்குன்னா, அதோட ஆண்டவர் அதை குறைக்க பார்த்தாரு. வாசிக்கல 2 ராஜாக்கள் அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார். ஆசையில் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளில் எல்லாம் முறிய அடித்து போதுக்கா குறைய பண்ணினார். பாருங்க, இஸ்ரவேல் அதுல இருந்துதான் டவுன் ட்ரெண்ட், இனிமே அவ்வளவுதான் சொல்லிட்டாரு. இனிமே நம்ம அடுத்து பார்க்க போற ராஜாக்கள்லாம் ஜஸ்ட் கோயிங் பாஸ் ஆன் தான். இது வரைக்கும் தான் ஆண்டவர், அதுக்கப்புறம் எல்லாம் அழிவு என்று சொல்லிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, சுயம் சித்தத்தை செஞ்சான், ஆனா சுயத்தை விட்டுட்டான். சுயம் 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 சித்தத்தை செய்யலாம், நம்பலாம். ஆண்டவருடைய சித்தத்தை தான் நான் செய்யறேன்னு சொல்லலாம். ஆனா எங்கேயாவது சுயம் இருக்குமானால், கர்த்தர் இன்றைக்கு நம்மை நோக்கி தான் பேசுறார். அருமையான தேவ பிள்ளைகளை, சுயம் இருக்கக்கூடாது இல்ல. நிறைய நேரம் நம்ம சுயத்தை வைத்து கொண்டு ஊழியத்தெல்லாம் செய்யறோம். ஈகோ எல்லாருக்கும் இருக்கிறத பார்க்கணும். அதான் ஒருத்தர் சொன்னார், விக்கிரக ஆராதனை நான் பண்ணலன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம எல்லாரும் விக்கிரக ஆராதனை பண்றோம். என்னன்னா சுயத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம், விக்கிரகமாக வைத்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கு சுயம் இல்லை அப்படின்னா, என்ன திட்டாலும் அமைதியா இருந்தோம்னா அவங்கதான். அந்த பண்டிதர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நம்ம செத்து போனவங்களா மாறும், சுயம் சாம்பலாய் மாறுன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன? செத்து போனவங்க கிட்ட போய் கோவப்படுத்த முடியுமா? என்ன பேசினாலும், அவனை திட்டினாலும், அவன் செஞ்ச தவறெல்லாம் சொன்னா கூட அவன் செத்த மாதிரியே தான் இருப்பான் இல்ல. சுயம் செத்தவர்கள் என்னன்னா, அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பெருமை இருக்கிறவங்க தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் இருக்கிறோம்ல, நம்மளை பத்தி யாராவது ஒருத்தர் தவறு சொன்னா உடனடியாக ஏதாவது ஒரு காரியம் சொல்லணும்னு நம்ம பார்க்கறோம். சிலர் சொல்ல பார்ப்போம், இல்ல மனசுக்குள்ள வச்சு சிலர் அப்படியே ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருப்போம். என்ன நம்மளை இப்படி பேசிட்டாங்களே. அது எல்லாருக்கும் அந்த சுயம் என்பது ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இன்னைக்கு ஆண்டவரே, சுயம் அழிய வேண்டும் சுவாமி. இந்த யெகூ நமக்கு சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய பாடம், நமக்கு சுயம் அழிய வேண்டும், ஈகோ போகணும், எல்லா காரியத்திலும் ஈகோ குறையணும். அப்படியே நம்ம ஃபுல்லா போகணும். அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை செய்யற நேரம் என்னுடைய சுயம் அழியணும் சுவாமி. அதான் அந்த பாட்டு அழகா பாடுவோம்ல, சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற. அருமையான சகோதரி சகோதரி, அது மட்டுமல்ல, கடைசியா ஒரு வாக்கு தத்தத்தையும் உங்களுக்கு வைக்க போகிறேன். கர்த்தர் சொன்னது நிச்சயம் நடக்கும். ஆண்டவர் பாருங்க, நம்ம பார்த்த எல்லாத்துலயும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நடந்து கொண்டே இருக்கிறது, தெளிவாக 100% அப்படியே நடக்கிறது. நான் முடிக்க போறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருந்தார்னா நிச்சயமாய் செய்வார். சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மாறாக இருக்கலாம், எல்லாமே ஃபெயிலியர் ஆகலாம், எல்லாமே குழப்பமா இருக்கலாம். எப்படி நடக்கும்? கர்த்தர் சொன்னது எப்படி நடக்கும்? நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா. நம்ம இந்த ஒரு நம்பிக்கையோட சுயத்தை ஆண்டவருக்குள்ளே கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை அழிக்க, சுயம் சாம்பலாய் மாற எனக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி, அதே நேரத்துல ஆண்டவரே, நீங்க சொன்னதை நீங்க செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம மூலமாக செய்வார். தலைவணங்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும்